ஒரு ஸ்திரீ ஒரு பிள்ளையை சரீரத்திலிருந்து பெற்றெடுக்கிறது போல கர்த்தர் சபையை இருதயத்திலிருந்து பெற்றெடுக்கிறார். நீங்களும் நானும் கர்த்தருடைய இருதயத்திலிருந்து பிறந்தவர்கள். ஒவ்வொருவரையும் கர்த்தர் இருதயத்திலிருந்து வலிகளோடு வேதனைகளோடு இரத்தத்தோடு பெற்றெடுத்தார். அப்படி இரத்தம் சிந்தி கர்த்தர் சம்பாதித்து கொண்டதுதான் நீங்களும் நானும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு அவருடைய இருதயத்திலிருந்து வந்த நாம் அவருடைய இருதயத்தை பிரியப்படுத்தும்படி ஒரு மகிமையான ஆராதனை அவருக்கு செலுத்தணும். நம்ம எதுக்கு இன்னைக்கு வந்திருக்கிறோம்? எதுக்கு வந்திருக்கிறோம்? கர்த்தர் அவருடைய இருதயத்திலிருந்து என்னை பெற்றெடுத்தார். அவருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தும்படி மகிமையான ஒரு ஆராதனையை நான் ஆண்டவருக்கு கொடுக்க போகிறேன். எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? அது சிறியோர் பெரியோர்னு கர்த்தர் எதிர்பார்க்கல. எல்லாரும் நாசியில சுவாசம் உள்ள ஒவ்வொருவரும் எனக்கு மகிமையான ஆராதனை செலுத்தணும்னு கர்த்தர் விரும்புகிறார்.